முன்னாடிலாம் வந்து கல்யாண வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்க வரும்பொழுதே சொல்லிடுவாங்க, எங்க குடும்பமாக வரணும், வந்து வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும், கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் குடும்பமாக தான் போவோம், சாப்பிட்டு மனசார வாழ்த்துவோம். இதில் யாராவது ஒருத்தர் போகாமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க அவங்கள விட்டு வந்துட்டீங்க, எதுக்கு பிள்ளைய கூப்பிடாம வந்தீங்க அப்படின்னு ஏதாவது காரணம் சொன்னால் கூட உடனே என்ன செய்வாங்கன்னா ஏதாவது சாப்பாடு கட்டி கொடுத்து விட்ருவாங்க. நாமளும் அதை வாங்கிட்டு வந்து பெருந்தன்மையாக வாங்கி சாப்பிடுவோம். அது ஒரு நல்ல பழக்கம். அது அன்னைக்கும் இருக்குது, இன்றைக்கும் அது இருக்குது. இன்றைக்கி குடும்பமாக வாங்க அப்படின்னா வந்து எங்கே போக, நாம் 2 நமக்கு 1 மொத்தமே 3 பேர் தான். அதுலேயும் ஒருத்தர் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, டியூஷன் போயிடுவாங்க, கூட்டு போக முடியாது. அன்றைக்கி காலங்கள் மாறிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல வந்த கான்செப்ட் அது கிடையாது. லைஃப்பில் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட பெட்ரு, இதை விட பெட்ரு, இதை விட பெட்டர்னு யோசிக்கிறவங்க என்ன நடக்குங்கிறதுக்கு தான் ஒரு கான்செப்ட்டு. ஒரே நாளில் 3 கல்யாண வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 3 இடத்துல இதை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நல்ல பசி, அப்பா அன்றைக்கி ஒரு கட்டிடலான்னு சொல்லி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சு. டைம் ஆகிட்டாங்க, அங்கே போகணுமே, இதை விட அங்கே பெட்டராக இருக்குன்னு சொல்லி நான் அங்கே போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதை விட கொஞ்சம் அதிக கூட்டம் இருந்துச்சு. ஐயோ ரொம்ப பிஸியாக இருக்குது, அங்கே போக முடியாமல் போயிடக்கூடாதா, இதை விட அங்கே பெட்டரான ஒரு ஃபுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். உண்மையை சொல்ல போனால் அங்கே போகிறதுக்கு ஒரு 2:45 ஆகிட்டு, அங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ தான் யோசித்தேன், முதல்ல போன கல்யாண வீட்டிலேயே சாப்பிட்ருக்கலாமோ, கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 கல்யாண வீட்டுக்கு போய் வெறும் வயிற்றோட வீட்டில் வந்து இருக்கிறத சாப்பிட்ட முதல் நபராக நான் தான் இருப்பேன். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை கிடைக்கும் போது அதை பயன்படுத்தாமல் இதை விட பெட்ரு, இதை விட பெட்ரு, இதை விட பெட்ருன்னு யோசிச்சதுனால 3 கல்யாண வீட்லேயும் சாப்பிடாம 3வது வீட்டில் வந்து இருக்கிறத வச்சு கெட்டேன். அதனால் எப்போதுமே லைஃப்பில் கிடைக்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் சந்திப்போம்.